மேகங்கள் தவழ்ந்து செல்லும் இந்த அழகிய மலையில் வெள்ளியை வார்த்து ஊற்றியது போன்று ஆங்காங்கே சில பல அழகிய அருவிகள். 360 டிகிரி வியூவில் இந்த மலையை சுற்றிலும் ஒரு அற்புதமான ஒரு வியூஸில் அழகிய புல்வெளிகளை கொண்ட அற்புதமான ஒரு பிரம்மாண்ட வியூ பாயிண்ட். அது போக குடும்பத்துடன் நீங்கள் போனீங்கன்னா குளிச்சு மகிழ ஒரு சூப்பரான அருவி. சாகச பிரியர்களுக்காகவே பார்த்தீங்கன்னா மலை மேலே ஒரு அருமையான ஜீப் சஃபாரி. தென்னகத்திலேயே ஆப்பிள் விளையக்கூடிய ஒரே இடம் இந்த இடம்தான். தென்னிந்தியாவின் காஷ்மீர் என்று அழைக்கப்படுகிற இந்த காந்தலூருக்கு தான் வந்திருக்கிறோம். கேரள மாநிலம் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் மூணாருக்கு பக்கத்தில் இந்த காந்தலூர் அமைஞ்சிருக்கு. இந்த காந்தலூருக்கு நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் உடுமலைப்பேட்டையிலிருந்து மூணார் போகிற வழியில் மறையூர் அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா இது காந்தலூருக்கு தனியாக ரூட் பிரிஞ்சு இந்த காந்தலூர் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும். உடுமலைப்பேட்டையிலேருந்து 44 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காந்தலூர் அமைஞ்சிருக்கு. உடுமலைப்பேட்டை சின்னார் வனச்சரகத்தில் இந்த ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் வழியாக நீங்கள் இந்த அடர்ந்த காட்டுப்பகுதி வழியாக நீங்கள் இந்த காந்தலூருக்கு போக முடியும். இந்த காட்டுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை மாலை வேளையில் போகும்போது பார்த்தீங்கன்னா யானை அடிக்கடி பார்க்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யானை உழவும் இடம், இது அதிகமாக உழவக்கூடிய இடம். நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா யானைகளை பார்த்தோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நாங்கள் போகிறப்ப அந்த ரோட்லேருந்து கீழே இறங்கி போச்சு யானை. அது எங்களை தாக்க வர மாதிரி முற்பட்டுச்சு. ஆனால் அது என்னன்னு தெரியல, கீழே இறங்கி அப்படியே போயிடுச்சு. கீழே நின்றுருக்கு பாருங்கள். இந்த வனச்சரகத்தை தாண்டி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகும். இந்த மலைப்பாதை வழியாக நீங்கள் போகும்போது இந்த தேயிலை தோட்டங்கள் வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த சின்னார் வனச்சரகத்துக்கு உட்பட்ட அந்த தூவானம் அருவி இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அந்த தூவானம் அருவி. நீங்கள் போகிறப்ப மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு வியூ பாயிண்ட். அந்த இடத்துக்கு நின்று இந்த தூவானம் அருவியை நீங்கள் ரசிச்சுட்டு போங்க. இந்த தூவான அருவியை நீங்கள் கிட்ட போய் ரசிக்க முடியும். சின்னார் வனச்சரகத்தில் நீங்கள் போய் காலையிலேயே புக் பண்ணிங்கன்னா ஒரு கைட் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த அருவி கிட்ட போய் ரசிக்கிறதுக்கு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு ட்ரெக்கிங் மூலமாக போகலாம். இந்த அனுபவம் சூப்பராக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அதையே பயன்படுத்தி பாருங்கள். மறையூரை தாண்டி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். மறையூரை தாண்டி ஒரு சிறு தொலைவில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் காந்தலூருக்கு வழி பிரியும். உங்களுக்கு வரவேற்பு பலகையோடையே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த பாலத்து மேலே போகும்போதே பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த செக் டேமில் தண்ணி வழிஞ்சு வர அழகே தனியாக இருக்கும். இந்த காந்தலூர் போகிற மலைப்பாதை பார்த்தீங்கன்னா அந்த மலைகளுக்கிடையே போகும்போது ஒரு சூப்பரான அனுபவமாக இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வழி இந்த வழி. இந்த அழகிய காட்சிகளை ரசிச்சுட்டே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காந்தலூருக்கு வந்துட்டோம். இது ஒரு அழகிய கிராமம். காந்தலூர் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக மாறினதுனால பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் வந்துருச்சு. அப்படி ஒரு ரெசார்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணதாக பார்த்தீங்கன்னா இந்த ராக் அண்ட் ப்ரூக் இந்த ரெசார்ட்ஸை செலக்ட் பண்ணியிருந்தோம். இதோட பால்கனி வியூலேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இந்த அழகிய மலைத்தொடர், அதில் வர்ற அருவிகளை பார்க்குறக்கே ஒரு அற்புத காட்சியாக இருக்கும். அதனாலேயே இந்த ரெசார்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு ஒரு ஜீப் நாங்கள் ரெண்ட் பேசிவிட்டு அங்கே இருக்கிற புகழ்பெற்ற இடங்களுக்கு நாங்கள் பயணிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ். அது போகிற வழியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு தான். ரொம்ப ஒரு கரடமுரடான ரோட்டை தாண்டி தான் நம்ம அந்த ஃபால்ஸ் போக முடியும். இப்போ அந்த ஃபால்ஸுக்கு நம்ம வந்துட்டோம். தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அந்த ஃபால்ஸ் அப்படி ஒரு அழகாக இருந்துச்சு. கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா அது சாரல் பயங்கரமாக இருந்துச்சு. கிட்ட போய் நின்னாவே நம்மளை நினைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சாரல் பலமாக இருந்துச்சு. இந்த அருவியோட அழகை ரசிச்சுட்டு அங்கேயே ஒரு குளியல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அருவி இருக்கிற அந்த சுற்றுப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அது எல்லாமே ரசிச்சுட்டு அங்கேருந்து போகிறக்கே மனசு இல்லை, அப்படி ஒரு அழகிய அருவி அது. இந்த அருவிக்கு ஜீப் மட்டும் இல்லைங்க, நீங்கள் நடந்து கூட வர முடியும். ட்ரெக்கிங் மூலமாக இந்த அருவிக்கு வரலாம். காந்தலூர்லேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தனி வழி இருக்குது. இந்த வழியில் தான் நீங்கள் கடைசியாக ரீச் பண்ண முடியும். காந்தலூர்லேருந்து அந்த வழி இருக்குது, அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அழகிய அருவியை பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சில பல வீடியோக்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மறுபடியும் அந்த ஆஃப் ரோடு வழியாக நாங்கள் அடுத்து போகிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹனி ராக். காந்தலூர்லேயே ரொம்ப ஃபேமஸான இடம். ஏன்னா ஒரு பாறை, ஒரு மலை பாறையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தேன்கூடுகள். எனக்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ தேன்கூடுகள் அங்கே இருந்துச்சு. அங்கே போய் பார்த்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த ஹனிராக்கிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டால்ஸ் இருக்குது. இந்த தேன்கூட்டிலேருந்து எடுத்த தேன்ஸ்லாம் அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வேணுன்னா அதையும் வாங்கிக்கலாம். அங்கேருந்து பக்கத்தில் இருந்த நாங்கள் இந்த
ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு தான் போயிருந்தோம். அங்கே காந்தலூரில் ஸ்ட்ராபெரி தோட்டம் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் போனீங்கன்னா அதே பார்க்கலாம். அங்கேயே பார்த்தீங்கன்னா சேல்ஸும் இருக்குது, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கொடுப்பாங்க. அதே ட்ரை பண்ணி பாருங்கள். தென்னகத்து காஷ்மீர் பெயர் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க விளையிற ஆப்பிள் தான் காரணம். நாங்கள் போகிறப்போ சீசன் கிடையாது, அதனால் ஆப்பிள் தோட்டத்துக்கு நாங்கள் போகலை. ஃப்ரெண்ட் கொடுத்த ஒரு ஃபோட்டோ தான் உங்களுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள். அங்கே விளைஞ்ச ஆப்பிளோட ஃபோட்டோஸ் தான் இது. இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது போனது காந்தலூர்லேயே மிகவும் ஃபேமஸான அந்த பிரம்மாரம் வியூ பாயிண்ட். மலையாள படம் பிரம்மாரம் இங்கே எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அது பிரம்மாரம் வியூ பாயிண்ட் வந்துருச்சு. 360 டிகிரி வியூவில் இந்த ஒரு வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். 2 வாட்சிங் டவர் இங்கே இருக்குது பாருங்கள். போகிற வழியிலே ஒரு மிகப்பெரிய வாட்சிங் டவர் ஒன்று இருக்குது. இதையும் தாண்டி உள்ளொரு வாட்சிங் டவர் இருக்குது. நீங்கள் இந்த வாட்சிங் டவர் மேலேறி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வியூஸ் பார்க்கலாம். அதில் மேலேறி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வியூஸ் சூப்பராக இருக்கும். நாம் இப்போ அந்த இருபுறமும் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ். யானைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவு இது. இந்த புல் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீ போட்டு கொடுப்பாங்க. டீ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே வந்து அவங்க டீ விற்கிறாங்க, நீங்கள் போனால் குடிச்சிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடத்த கடந்து நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் வந்துடும். ஒரு மொட்டை பாறை மாதிரி இருக்கும். அந்த பாறையோட எட்ஜில் போய் பார்க்கும்போது நீங்கள் அந்த மறையூரோட முழு வியூவோட நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது சுற்றிலும் அந்த 360 டிகிரி வியூவில் அந்த ஒரு அழகிய மலைத்தொடர்கள், அதில் அந்த இருக்கிற அந்த புல்வெளிகள் எல்லாம் பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இந்த இடத்த விட்டு நாங்கள் வர்றக்கே மனசில்லை, அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்துச்சு. ஈவினிங் டைம் போனீங்கன்னா இங்கே சன்செட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்திருக்கிற இடம் இந்த ஆனக்கொட்டா பாரா பார்க் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் தான். இது முருகன் மலை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த முருகன் மலையில் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஜீப் சஃபாரி தான். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். நாங்கள் போனப்போ மழை அதிகமாக இருந்தனால பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் சஃபாரி வந்து தடை பண்ணியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு போயிருந்தப்போ அவங்க எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் வாங்கி போட்டிருக்கேன். இந்த மொட்டை பாறை மலையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த ஜீப் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். செமையாக த்ரில்லிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போகிறப்போ இந்த சஃபாரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் பாருங்கள், அந்த பாறைகள் மேலே எப்படி ஏறி இறங்கி வருதுன்னு பாருங்கள். இந்த மலையில் இன்னொரு அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதரோட கல்லறைகள் நிறையா இங்கே இருக்குது. முனியறை என்று அழைக்கப்படுகிற இந்த கல்லறைகள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோன்னு பேரில் பார்த்தீங்கன்னா மக்களால் நிறைய டேமேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ஜீப் சஃபாரி இதுக்கு ஒரு காரணம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அடிக்கடி இங்கே ஜீப் சஃபாரி வந்து தடை பண்ணுறதா சொல்கிறாங்க. இதோட எங்கள் ட்ரிப் முடிஞ்சு நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம். இதுவும் போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடங்கள் நிறையா இருக்குது. இந்த எர்ச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா மறையூரில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ். இது வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போயிட்டு வாங்க. நாங்கள் போக முடியல, எங்களால் போக முடியல இந்த இடத்துக்கு. அது போக பார்த்தீங்கன்னா மறையூரில் இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த சந்தனக்காடுகள் இருக்குது. இந்த வழியே நீங்கள் பயணம் பண்ணுறது ஒரு தனி அனுபவமாக இருக்கும். நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா இங்கேயே போயிட்டு வாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க. இந்த கேம்ப் ஃபயர் நாங்கள் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்கு தூங்க போயிட்டோம். ஏன்னா மிட் நைட் ஆயிடுச்சு, ரொம்ப மிட் நைட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் தூங்க போயிட்டோம். காலையில் எழுந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு உண்டான ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். இந்த யானைகள் அதிகம் நடமாட்டம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் சுற்றி பார்த்தீங்கன்னா மின்வேலி போட்டு வச்சுட்டாங்க. மின்வேலி போட்டதுனால பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் நம்ம எங்கேயும் வெளியே போக முடியாது. மார்னிங் இப்போ 5 மணி இருக்கும். நான் எழுந்து வந்து எடுத்த வீடியோ தான் இது. பறவைகளோட அந்த கீச் மூச் சத்தத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த இடமே எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குன்னு பாருங்கள். 7 மணிக்கு மேலே அந்த ரெசார்ட் ஒட்டி இருக்கிற அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாக் போகலான்ட்டு போனோம். இந்த ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா யானைகள் அடிக்கடி வர்ற ரூட்டுன்னு சொன்னாங்க. மார்னிங் டைம் கொஞ்சம் கவனமாக தான் போகணும். மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வாக்கிங். என்னன்னு பாருங்கள், இவ்வளோ ஹைட்டாக போகுதுன்னு பாருங்கள். ஏறவே முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. நேச்சுரல் சவுண்டோடு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பறவைகள், ஒலிகள், பறவை கத்துறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அட்மாஸ்பியரை பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. அந்த ரோட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறையா இருந்துச்சு. கொஞ்சம் அதிசயமாக இருந்துச்சு. என்ன ஃப்ளவர்னு கேட்டால் இது பலூன் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க.
வாக்கிங் முடிச்சுட்டு நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலோட அந்த ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். அது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். சின்ன ட்ரெக்கிங் தான், ஆனால் இடமெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த அருவியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைவேட் ஃபால்ஸ் நல்லா சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்த்து தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். நாங்கள் போயிருந்த முதல் நாள் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருந்ததுனால அந்த இடத்துக்கு சேறு சகதியமாக இருந்துச்சு. அந்த ரோடுமே கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்துச்சு. எங்களோட வந்த 2 பேர் பார்த்திங்கன்னா அதில் வர முடியாமல் ரிட்டன் திரும்பி போயிட்டாங்க. ரெசார்ட்ஸ்காரங்க பார்த்திங்கன்னா அந்த ரோடு பார்த்திங்கன்னா சரியாக பராமரித்து வைக்கல. அதுவும் போக அந்த ரோடே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏமாந்தால் கீழே சரிஞ்சு விழுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபால்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்து போனது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பைப்பில் வச்சு தண்ணி ஊற்றுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த ஃபால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்காக நம்ம இவ்வளோ எதிர்பார்த்து இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன ஃபால்ஸ் விழுகிற இடம் சரி, அந்த அட்மாஸ்பியரும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா என்னோடய சஜஷன் இது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் போனால் மிஸ் பண்ணாமல் இதையும் பார்த்துட்டு வாங்க. இந்த ரெசார்ட்டில் தங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி, பொங்கல், அது போக பார்த்தீங்கன்னா ப்ரெட் டோஸ்ட் வச்சுருந்தாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் மில்க் ஜூஸ், அதாவது தர்பூசணி ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, அது போக பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு நாங்கள் ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு காந்தலூர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் நோக்கி நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.